என்ன இங்க வாபுல்ல வாபுல்ல அத்தா வாடா. ஏன் 2 நாளா வீட்டுக்கு வரல? சும்மாதான். மூஞ்சிய பார்த்து பேசிட்டு அதான் சும்மான்னு சொல்றல. ஏய் மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு. நீதான் இனிமே வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னியே. சரி சரி வீட்டுக்கு வந்து சேரு. அவர் கூட போ. அந்தால ஏதோ சொன்னேனா திரும்பி வந்துடு. நான் வேலை கொடுக்கறேன்னா. வாங்க மாமா. வாங்க அத்தை. வணக்கம். எப்ப வந்தீங்க? நாங்க வந்து 1 மணி நேரம் ஆகுது மாப்ள. வந்த உடனே பரப்பலான்னு இருந்தோம். உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சேர் எடுத்து போட்டு இப்படி உட்காருங்க மாப்ள. பரவாயில்ல மாமா. என்ன மாமா விஷயம் இல்லாம வர மாட்டீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மாப்ள, என் பொண்ணு எம்ஏ படிச்சு முடிச்சிருக்கு. ஒரே பொண்ணு, 10 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு. வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. தங்கச்சி கிட்ட கேட்டேன், நீ ஆச்சு உன் மாப்பிள்ளை ஆச்சுன்னு சொல்லிடுச்சு. வர பங்குனியில கல்யாணத்தை முடிச்சலான்னு இருக்கோம். என்ன சொல்ற தம்பி? நான் சொல்றேன்னு வித்தியாசமா நினைக்காதீங்க. சொல்லு தம்பி, எதுவா இருந்தாலும் யதார்த்தமா சொல்லு. அப்பதானே எல்லாருக்கும் நல்லது மாப்ள. எனக்கு வைதேகியை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிற அபிப்பிராயம் இல்ல மாமா. என்ன நீ இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சா கைய நினைக்கலாம்னு நினைச்சோம். ஒரே அடியா பையன் கல்யாணத்துக்கே கைய நினைச்சுக்கிறோம். ஏதோ பையன் யதார்த்தமா சொல்லிட்டாங்கிறதுக்காக இப்படி சாப்பிடாம போனா எப்படி? அதனால நம்ம நடக்கிறது நல்லபடியா நடக்கும். வர்றோம். போயிட்டு வரோம். ஓ தலைவர் வர்றாரா? எதுக்கான மாமாவை பாப்பா, எதுக்காக வந்துட்டு போனாங்கன்னு கேப்பா. நான் சொல்றபடி நீ சொல்ற. இத பாரு, என்ன வச்சுக்கிட்டு அடிக்கடி அவகிட்ட விளையாடுற. இது நல்லதுக்கு இல்ல. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவகிட்ட விளையாடுற கடைசி விளையாட்டு இதுதான். இங்க பாருமா, நீ உள்ள போ, நான் சொல்றபடி சொல்லு. அட நீ போமா. எங்க வந்துட்டு போறீங்க? என் பொண்ணை வெள்ளச்சாமிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற விஷயமா வந்துட்டு போறோம். என்னம்மா வரும்போதே சொல்லி இருக்கலாம்ல. எதுக்குடா இந்த விளையாட்டெல்லாம்? வரா வரா வரா. யார்கிட்ட வந்துட்டு போறது? வேற ஒண்ணும் இல்ல, வந்துட்டு போறது எங்க அண்ணன் தான். அவர் பொண்ணை இவனுக்கு கொடுக்க போறாங்களாம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டு போறாங்க. அதுக்கு இந்த மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அதுக்கு இந்த மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரு? அந்த பொண்ணோட அழகு என்ன, அறிவு என்ன, அந்தஸ்து என்ன. ஆமா, அந்த பொண்ணோட அழக பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாஜ்மஹாலை ஏன் கட்டினான்னு தெரிஞ்சது. அந்த பொண்ணு நைட் ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படியே சிலு சிலு சிலுன்னு ஏர் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். என்னை எப்படி எல்லாம் அனுசரிச்சு போகணும்னு அவளுக்கு தான் தெரியும். ஆமா, நான் கட்டிக்க போற பொண்ணு அவதான். அவ போட்டோவை பாத்தியா? இவளேதான் அவ, அவளேதான் இவ. இங்கே பார், அவளை நல்லா பார், அவ அழகை பார், கொஞ்சம் திரும்பி பார். அவ கண்ணை பார்த்தா ஒரு வண்ணக்கிளி, அவ பாடுனா ஒரு கான குயில், மொத்தத்துல அவ ஒரு வஞ்சிக்கொடி. அதுலயும் என் மாமி பொண்ணு. இந்த பாருமா, நான் தாலி கட்ட போற பொண்ணு நீயும் பார். என் உடல் பொருள் ஆவி அத்தனை இவதான். இவளுக்கு தான் நான் தாலி கட்ட போறேன். இனிமே இவதான் என் பொண்டாட்டி. அவ போட்டோவை பார், நல்லா பாரு. அம்மா, கடை வீதிக்கு போலாமா? வைதேகி, என் மருமக போட்டோவை நீயும் ஒரு தடவை பாரு. இந்தாங்க சார். ஆமா, நாம அவளுக்காக தான் நகை வாங்கிக்கிட்டு இருக்கோம்.
நாம சொன்னதெல்லாம் நிஜம் நினைச்சுக்கிட்டு வைதேகி இன்னைக்குத்தான் வாழ்க்கையில முதல் முறையா ஏமாற போறா. எனக்கு என்னவோ பிடிக்கல. அவளுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இத கொண்டு போய் அவட்ட கொடுத்த உடனே என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறா பாரு. தப்பு பண்ணிட்டேனே. கடவுளே, என் மாமா வர வரைக்கும் என் உயிர் போகக்கூடாது. அவர் வந்த உடனே அவர் மடியில தான் என் உயிர் போகணும். வைதேகி, இன்னையோட உன் பிரச்சனை எல்லாம் முடிய போகுது. உன்னை கட்டிக்க போறவன் உனக்காக தாலி, நகை, பட்டு சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் கையாலே நீ வாங்கிக்க. அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட மாட்டேன். முதல்ல ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இங்க இங்க வைதேகி, என்ன சொல்றது? நீங்க சொன்னது உண்மைன்னு நினைச்சு விஷத்தை குடிச்சுட்ட. அம்மா, வைத்தியக்காரி அவசரப்பட்டியடி. அம்மா, நான் சொன்னது உண்மை நினைச்சு விஷம் குடிச்சிருச்சுமா. ஐயோ, பாவி, தலையில கல்ல தூக்கி போட்டு அப்படி பண்ண சீக்கிரம் போய் தண்ணியில உப்ப காய்ச்சி கொண்டா போடா. வைதேகி, அம்மா,
எனக்காகவே பிறந்து எனக்காகவே வாழ்ந்து எனக்காகவே உயிரை விட்டா. அவ இல்லாம அந்த ஊருக்குள்ள என்னால இருக்கவே முடியல. எதை பார்த்தாலும் அவ ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி இல்லாதனால அவ செத்தா. இன்னைக்கு ஊருக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கேனே, அதுக்கு காரணமே அவதான். அவனால பார்த்தா ராத்திரியானா பாடுறேன். என் கதையை கேட்டு நீ ஏமா அழற? வெள்ளச்சாமி, ஒரு டம்ளர் தண்ணி இல்லாதனால உன் வாழ்க்கை எப்படியாச்சு? ஆத்து நிறைய தண்ணி இருந்ததுனால என் வாழ்க்கை எப்படியாச்சு?